வணக்கம் and welcome back to my channel Merry Mommy. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க குழந்தைகளோட நார்மல் ஃபீடிங் பாட்டில், வாட்டர் பாட்டில், சிப்பி கப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி நீங்க வந்து நீட்டா க்ளீன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கறத பத்தின குட்டி குட்டி கைட்லைன்ஸ் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். நம்மளோட குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துல நம்ம வந்து ஃபீடிங் பாட்டில், சிப்பி கப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் குழந்தைகளுக்கு பால், தண்ணி, ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம வெளிய போகும்போதெல்லாம் வாட்டர் பாட்டிலையோ இல்ல ஃப்ளாஸ்க்லயோ தான் தண்ணி, பால் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போயிருப்போம். அதெல்லாம் க்ளீன் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். அப்படி நம்ம க்ளீன் பண்ணி நீட்டா வச்சுக்கிறது மூலமா தான் எந்த ஒரு டர்ட்ஸோ எந்த ஒரு பாக்டீரியா இந்த மாதிரி எதுவுமே அதுல வந்து தேங்கிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அப்படி அதுல வந்து பாக்டீரியாஸ், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகுறதுனால தான் குழந்தைங்களுக்கு வந்து வாமிட் ஆகுறது, டயரி ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. இந்த கிளீனிங் ப்ராசஸை நான் வந்து 4 ஸ்டெப்ஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங், நெக்ஸ்ட் வந்து ஸ்டெரிலைசிங், அப்புறம் ட்ரையிங், அப்புறம் ஸ்டோரேஜ். இந்த 4 ஸ்டெப்ஸை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் குழந்தையோட பாட்டிலை க்ளீன் பண்ணும்போது உங்களோட கைகளும் நீங்கள் க்ளீன் பண்ணுற அந்த ஏரியாவும் ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அதே போல் நீங்கள் க்ளீன் பண்ணுற யூஸ் பண்ணுற பாட்டில், ப்ரஷ்ஷோ அல்லது அந்த டிஷ்வாஷர், அதாவது நாரும் சொல்லுவோம் இல்லையா, போட்டு தேய்ப்பீங்க இல்லையா, அந்த நாரோ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதில் டர்ட்ஸ் இருந்தாலும் அதுவும் குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் நீட்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங். உங்கள் குழந்தையோட பாட்டிலை நீங்கள் ஒவ்வொரு முறை உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் வாஷ் பண்ணி க்ளீனாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சில டைம் நீங்கள் அப்புறமா எல்லாம் டோட்டலாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வைக்கிறதுனா கூட நார்மலாக தண்ணியில் மட்டுமாவது லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிட்டு வைங்க. ஏன்னா அப்படியே வச்சிங்கன்னா அதில் ஜெர்ம்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக தண்ணியாவது வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீட்டாக டிஷ் வாஷர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பாத்திரத்தில் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டு அதில் எல்லா பாட்டில் பார்ட்ஸையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் ஒரு 6 to 8 மாதத்துக்கு ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரியான சோப் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலான சோப்புக்கு மாறிக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் பாட்டில் ப்ரஷ்ஷையோ இல்லை டிஷ்வாஷ் பண்ணுற அந்த நாரையோ யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிடுங்க. பாட்டிலுக்குள்ளே எல்லாம் நல்லா ப்ரஷ் விட்டு நீட்டாக தேய்ச்சிடுங்க. பாட்டில் ப்ரஷ் வந்து அந்த கடைசி வரைக்கும் அந்த பிரிசில்ஸ் இருக்கணும். அதாவது அந்த குச்சி குச்சா நார் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பாட்டிலோட கடைசி வரைக்கும் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அது வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த தண்ணியிலே போட்டு ஊற வச்சிடுங்க. எல்லா பார்ட்ஸ்லையும் நீட்டாக நார் வச்சு அதனோட எட்ஜில், கார்னரில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிருங்க. பாட்டிலோட நிப்பிள் பார்ட்டை நீங்கள் கையிலே கூட வாஷ் பண்ணலாம். ஏன்னா அந்த பார்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக ரப்பர் மாதிரி தான் இருக்கும். அதனால ப்ரஷ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா அதை ரிவர்ஸ், அதாவது உள்ளே இருக்கிறத வெளிப்பக்கமாக எடுத்து கூட வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரா இருக்க மாதிரியான வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராவையும் வாஷ் பண்ணணுன்றதை மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக ஓடுற தண்ணியில் அதை அலசிடுங்க.
இதே போல தான் நீங்கள் சிப்பி கப், வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும். இந்த க்ளீனிங் மூலமா உங்களுக்கு வந்து நார்மலா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, டர்ட்ஸ் மட்டும் தான் போகும். ஆனா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எல்லாம் போகணும்னா நீங்க பாட்டிலை கண்டிப்பா ஸ்டெரிலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெரிலைசிங் பார்ட். இந்த ஸ்டெரிலைசேஷன் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது டெய்லியோ நீங்க செய்யலாம். இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் 3 வகையா நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆவி மூலமா ஸ்டெரிலைஸ் பண்றது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான வாட்டர்ல ஸ்டெரிலைசிங் சொல்யூஷன் அப்படின்னு கிடைக்குது, அந்த சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா கொதிக்கிற தண்ணியில ஸ்டெரிலைஸ் பண்றது. ஸ்டெரிலைஸ் பண்றதுனா சுத்திகரிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, கிருமிகள் எல்லாம் அழிக்கிறது. ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஆவியில ஸ்டெரிலைஸ் பண்ற மெத்தட். இதுல வந்து மார்க்கெட்ல பாட்டில் ஸ்டெரிலைசர் அப்படின்னே தனியா நிறைய கம்பெனிஸ்ல கிடைக்குது. அதை வாங்கிட்டு அதில் வந்து இந்த பாட்டிலோட பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக அடுக்கிடணும். அப்படி அடுக்கும்போது பாட்டிலோட உட்பகுதி வந்து ஆவி வர பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தலைகீழாக வச்சிடணும். கீழே இருந்து ஆவி வரும்போது அப்போ தான் அது வந்து அந்த பாட்டிலோட உட்பகுதியெல்லாம் க்ளீன் ஆகும். ஸோ நிப்பிள் பார்ட்டு, பாட்டில் எல்லாமே தலைகீழாக வச்சிங்கன்னா தான் அந்த ஆவி வந்து சுத்திகரிக்கும். அதை பார்த்துக்கோங்க. அப்படி பார்ட்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம். அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெரிலைசரை நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து கொதிச்சு அந்த ஆவியில் வந்து சுத்திகரிக்கப்படும். இதனோட டைமிங் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால நீங்கள் வாங்குகிற பாக்ஸ்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் போட்டிருக்கோம் எவ்வளோ டைம் வந்து அதை நீங்கள் அப்படியே விடணும் அப்படின்றது. அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் நீங்கள் பாட்டில்ஸ் அதுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஸ்டெரிலைஸ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட் வாட்டரில் ஸ்டெரிலைசிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணுறது. இந்த ஸ்டெரிலைசிங் சொல்யூஷனும் மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து ஒரு டப்போடு வரும். அந்த டப்பில் நீங்கள் நார்மல் தண்ணியை ஊற்றி அதில் வந்து சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே உங்கள் பாட்டில் எல்லாம் தனித்தனியாக பிரித்து அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு 20 மினிட்ஸோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ அந்த மாதிரி டைம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ நேரம் அந்த பாட்டிலை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டில் எல்லாம் ஸ்டெரிலைஸ் ஆகிருக்கும். இந்த டைமிங்கும் நீங்கள் எவ்வளோ தண்ணிக்கு எவ்வளோ சொல்யூஷன் ஆட் பண்ணுங்கிற அந்த மெஷர்மெண்ட்டும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மேனுவலில் என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு, எவ்வளோ டைமிங் கொடுத்துருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி அவ்வளோ நேரம் நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாட்டிலை எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நார்மல் பாயிலிங் மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியே இந்த மெத்தடை செய்யலாம். வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வைங்க. அப்படி கொதிச்சதுக்கப்புறம் பாட்டில் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக கழட்டி போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணியை பாட்டிலில் அப்படியே கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆற வச்சு அந்த தண்ணி கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப
ரொம்ப ஈஸியாக எல்லா அம்மாக்களுமே எந்த ஒரு செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மெத்தட். இந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையிங். ஒன்ஸ் இந்த ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு க்ளீனான காட்டன் டவல் போட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டெரிலைஸ் பண்ண பாட்டில் பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக போட்டு காற்றில் ஆற வைங்க. பாட்டிலுக்குள்ள குட்டி குட்டியா சின்ன சின்ன துளி தண்ணிகள் இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நீங்க டவல் வச்சு துடைக்கணும், டிஷ்யூ வச்சு துடைக்கணுன்றதெல்லாம் இல்லை. அந்த குட்டி குட்டி வாட்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. லாஸ்ட் ஸ்டோரேஜ். இந்த ட்ரையிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பாட்டில் பார்ட்ஸையும் அசம்பிள் பண்ணிடுங்க. அதாவது மறுபடியும் பாட்டில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி லிட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு டார்க்காக, அதாவது இருட்டாக இருக்கக்கூடிய இடமா பார்த்து வைங்க. ஏன்னா அப்படி வைக்கிறது மூலிமா தான் நீங்கள் ஜெர்ம்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். அதுக்காக நீங்கள் ஒரு நார்மல் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரியான கபோர்டில் வைக்கலாம். அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். அது உங்களோட விஷயம். நல்லா க்ளோஸ் பண்ணி டைட்டாக வச்சுருங்க. அப்போ தான் எந்த ஒரு பாக்டீரியாஸும் அக்குமுலேட் ஆகாது. நான் என்னோட பாப்பாவுக்கு நார்மலாக பாயிலிங் மெத்தட் வச்சு தான் பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணுவேன். இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஸோ நீங்களும் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு சேஃபான முறையில் சேஃபான பாட்டில்ஸில் ஃபீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பாப்பாவுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேங்கிற எல்லா லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான மற்ற சோஷியல் மீடியா சைட்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்படி ஃபாலோ பண்ணுறது மூலமா நீங்கள் என்னோட சேனல் பற்றின எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் என்னோட சேனலை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமா எல்லா உபயோகமான வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.